அந்த சியான் சொல்றா, இந்த பண்ணி எப்படி இந்த வீடியோல வந்துகிட்டு இருக்கு இந்நேரம் அப்படிங்கவும், வா எனக்கும் சந்தேகமா இருக்கு, போட்டோ வீடியோ எல்லாமே இங்க வந்துகிட்டு இருக்கு, என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ், நீ இது மட்டும் கிடையாது, நீ ஒவ்வொரு நாளும் பயத்துலதான் வாழ்ந்துட்டே இருப்ப, ஒரு நாளும் நீ தப்பிக்க முடியாது, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ். இப்ப ஹீரோயினி என்ன சொல்ல வரீங்க நீங்க, எனக்கு புரியலங்கவும், ஆமா பார்ட்டில எல்லாம் நடந்ததை எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா, என் மேல உனக்கு என்ன கோவம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவும், ஒன்னும் கோவம்லாம் இல்ல, நான் வந்து உங்க ஹஸ்பண்ட லவ் பண்ண சந்தோஷப்பட்டேன் அவ்வளவுதான், நீ அழகா இருக்கிற அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் உன்னை விரும்புவாரு நீ நினைக்கிறியா சாங்சேங்க அப்படிங்கிறான். அப்பதான் அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக், அதாவது அவன் சொல்றான், போதும் நீ நிறுத்து, நீ சாங்சேங்க பத்தி தப்பா பேசாத, அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கவும், இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவ ரொம்ப சாஃப்ட் எல்லாம் கிடையாது, நம்ம கிட்ட எவ்வளவு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க, இப்ப நடந்த சம்பவம் வந்து நம்மளோட கம்பெனி பேரை வந்து கெடுத்துருச்சு பாருங்க, ஷேர்ஸ் எல்லாம் எவ்வளவு குறைஞ்சிட்டு வந்திருக்கு, இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், இது எல்லாமே சாங்ஷங் பண்ண வேலை தான், நீ என்ன சொல்ல வர, இனிமேல் சாங்ஷங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ற கரெக்ட் தானே அப்படிங்கவும், இல்லங்க அப்படி சொல்ல வரல, நம்ம கம்பெனி பாருங்க எவ்வளவு லாஸ்ல போகுது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உடஞ்சு போக கூடாது, நாளைக்கு என்னோட பர்த்டே, இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கவும், ஓ கரெக்ட் தான், நீ நாளைக்கு உன் பர்த்டேக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த நியூஸை பரப்புனதை எல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி இந்த பிரச்சனையை சரி பண்ண சொல்ற கரெக்ட் தானே, ஆனா உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறான். ஆமா, ஏன்னா நீங்க எனக்கு ஒரு அற்புதமான காட் கிஃப்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு அவ சொல்றா.